ஒரு ஏதாவது டின்னரு லஞ்சு இப்படி தான் பண்ணிட்டேன். நம்ம ஸ்வீட்ஸு எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளோவா எதுவுமே எனக்கு போட்ட ஞாபகம் இல்லை. ஐ திங்க் நான் ஒரு ப்ரெட் அல்வா மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி குலாப் ஜாமுன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அதனால் குலாப் ஜாமுன் மிக்ஸ் ரெடிமேட் மிக்ஸ் வாங்கி வச்சுருக்குறோம். அது எந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம்னா ஆசீர்வாத்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம வந்து இந்த பால் ஆட் பண்ணி கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி செஞ்சு பார்ப்போம். எப்படி அவுட்புட் வருதுன்னு தெரில. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி ஆசீர்வாத் குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக குலாப் ஜாமுனில் ரெடிமேட் மிக்ஸ் வந்து எம்டிஆர் இருக்குது. இப்படி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நம்ம ஆசீர்வாத் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஆச்சி இருக்குது, ஆச்சிஸ் இருக்குது, சக்திஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம ஆசீர்வாத் இதில் வந்து ஒரு 1 பேக்கெட் எடுத்துருக்கோம். சரி, இந்த 1 பேக்கெட் இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். இது எப்படி வந்து ஆட் ஆனதுன்னா ஃபுல்லாகவே வந்து மில்க் பவுடரும் மைதா மாவும் சேர்த்து தான் அவங்க வந்து நமக்கு ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். சரிங்களா? நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து உதயகிருஷ்ணா நெய் சேர்க்குறேன். ஒரு நல்லா பெரிய ஸ்பூனுக்கு தாராளமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஓகேவா? இன்னும் லாஸ்ட்லேயும் நம்ம சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு சிலவங்க வந்து வாட்டர் ஆட் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து காய்ச்சி பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதுதான் ஆடு இல்லாமல் இது 1/4 லிட்டர் காய்ச்சி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 50 ml தான் ஊற்றிருக்கேன். அப்புறம் தேவைக்கப்போ பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு வந்து நல்லா டைட்டாலாம் பண்ணாதீங்க. சரிங்களா? நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்குலாம் பண்ணக்கூடாது. நல்லா சாஃப்டாக பூ போல் பண்ணணும் விரலை வச்சு. சரிங்களா? ஏன்னா இதில் மாவு ஃபுல்லாக பால் மாவு தான், மில்க் பவுட்ரு தான். அழுத்தமாலாம் பேசக்கூடாது. இப்போ கொஞ்சம் இன்னும் பால் சேர்த்துக்குது. நல்லா பிசையணும். ஓகே? பிசைஞ்சிட்டு எப்படி வருதுன்னு அவுட்புட் காமிக்கேன். இப்போ ஃபைனலாக கொஞ்சோண்டு வந்து நெய் மட்டும் ஆட் பண்ணணும். ஏன்னா மாவு வந்து நமக்கு வந்து அது என்னது காஞ்சி போயிடக்கூடாது. சரிங்களா? இப்போ உருண்டை பிடிக்கும்போது ஸ்டிஃபாகிடுவாங்களாம். அதனால் நல்லா எண்ணெய் தடவி நம்ம வந்து நல்லா இப்படி உருட்டி ஒரு 1/2 hour அதை வந்து ஒன்றுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பாவு ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? இந்த பால் ரெடி ஆகிற பாலை தனியாக வச்சுட்டு சர்க்கரை பாவு ரெடி பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து சீனி பாவு சர்க்கரை பாவு ரெடி பண்ண போகிறோம். சர்க்கரை அது போட்டால் தான் நமக்கு வந்து ரெடி ஆகும் அந்த குலாப் ஜாமுன் புஷ்னு வரதுக்கு. ஸோ எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கமோ அதே கப்பில் தான் வாட்டரை ஆட் பண்ணும். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg நியர்பை வந்து சுகர் எடுத்துருக்கேன். இப்போ 1/2 kg பாக்கெட்னா 1/2 kg, 1 kgனா 1 kg சுகர் எடுக்கணும். ஸோ கம்மி பண்ணனா ஒரு 100 கிராம் வேணால் ஒரு per பாக்கெட் கம்மி பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வச்சு இது கூட தண்ணியாக ஆட் பண்ணணும். இது வருதுக்கு இதை ஆட் பண்ணியாச்சு. கப் மெஷர்மெண்ட் எடுத்துட்டேன். இதை ஆட் பண்ணிக்குவோம். ஓகே, கட் பண்ணு. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஏலக்காய் பொடி இல்லை. ஸோ வந்து இந்த 4 ஏலக்காவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஏலக்காய் பொடி வந்து அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில். இதை வந்து இந்த சுகரில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை வந்து அடுப்பில் வைக்கவும். ஓகே, இப்போ வச்சாச்சு. இப்போ என்னென்னா இப்போ வந்து நமக்கு வந்து சர்க்கரை பாகு மாதிரி காய்ச்சி இந்த கம்பி பதம் அப்படி தான் பார்க்க வேண்டாம். நமக்கு கொஞ்சம் பிசுப்பு தன்மை வந்தால் மட்டும் போதும். சிலவங்க வந்து கலர் பொடி ஆட் பண்ணுவாங்க. அப்படின்னா நம்ம கலர் பொடிலாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ வந்து திருக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நல்லா சீனி கரையட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா சீனி கரைஞ்சதும் லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutes வச்சுட்டிங்கன்னா நல்லா தொட்டு பார்த்திங்கனாலே பிசுப்புன்னு வந்துடும். அதை காமிக்கிறேன். சீனி எல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு, அதனால் சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருவோம். ஓகேங்களா?
இப்போ வந்து நமக்கு நல்லா பிசு பிசுப்பான பார்த்தீங்களா ஊற்றின லைட்டாக தான் நல்லா இதே மாதிரி இருந்தால் போதும். கொதிக்கலாம் இருக்கானே. இப்போ போய் மாவு ஊற்றிடணும். சர்க்கரை பாகு ரெடி. வந்து 1/2 hour ஆகிட்டு நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கையில் ஒன்று நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லை தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பால்லேருந்து ஒரு சின்ன சின்ன பீஸாக எடுத்தால் போதும், ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எடுத்து அதை வந்து இப்படி பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்படி நீளமாக பண்ணிக்கிட்டு அப்போ தான் வந்து உருண்டை வந்து வெடிப்பு இல்லாமல் வரும். அதுக்கப்புறம் அதை மடக்கி அப்புறம் பால் ஆக்கிடுங்க. அப்போனா உங்களுக்கு வெடிப்பு தெரியாது. இப்போ பாருங்கள், இந்த பால் சைஸை பாருங்கள், அப்படியே வெடிப்பு இல்லாமல் இருக்குல்ல. இதே மாதிரி ஒவ்வொரு பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உருண்டையாக போட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இதில் கிட்டத்தட்ட 30 உருண்டைக்கு மேலே ஒரு பேக்கெட்டில் இருக்குது. 30 உருண்டைக்கு மேலே இருக்குது. ஸோ என்ன இதை வந்து நம்ம ஆயில் வந்து லோ ஹீட்டில் வச்சு, ஹை ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது. ஆயிலை லோ ஹீட்டில் வச்சு பொரித்து கலர் மாறினதும் நம்ம வந்து இந்த சுகர் சிரப்பில் போடுறோம். அவ்வளோதான். பாத்திரம் ஊற்றி அதில் எண்ணெயை வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் ரெடி ஆகட்டும். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்ம பால்ஸ் வந்து ரெடியான பால்ஸை போடுறோம். தீயை நல்லா குறைச்சிக்கோங்க. பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பொரிஞ்சு வருது, குட்டி குட்டியாக தான் வரணும், நிறையலாம் வரக்கூடாது. ஒரு 5-6 பால் போட்டுக்கணும். சரிங்களா? ஒரு 5 செட் பாலாக எடுத்து வச்சு இந்த பால் வந்து நமக்கு கலர் மாறுற வரைக்கும் வைக்கணும். ஓகேங்களா? இந்த பால் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க அப்பப்போ. சரியா? அந்த உடனே கலர் மாறிடும். சரிங்களா? அதனால் எதுக்கு லோ ஃப்ளேமில் வைக்கணும்னா அப்போனா தான் உள்ளேயும் வேகும், இல்லைன்னா வெளியில் மட்டும் கரிஞ்சிட்டு விட்டுரும். அதே மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனே உடனே வேறு பாலுக்கு உடனே டேரெக்டாக சுகர் சிரப்பில் போகிறாங்க. ஒரு சின்ன நார்மல் பிளேட்டில் மாற்றிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நான் சுகர் சிரப்பில் போடுவோம். சரியா? மேக்ஸிமம் எல்லா பாலுமே நல்லா வந்து வெடிப்பு இல்லாமல் வந்திருக்கு. 1-2 பால் தான் வெடிக்குது. நம்ம எல்லாருமே பிகினர்ஸ் தான். ஸோ அதனால் அதெல்லாம் தப்பு இல்லை. எப்படின்னா நம்ம சாப்பிட தான் போகிறோம். ஓகே. இதை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடுவோம். இப்போ இந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டு இதை ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆயில் கொஞ்சம் இறங்கினதுக்கப்புறம் அடுத்த பிளேட்டுக்கு மாற்றுவோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த பால்ஸ் வந்து இந்த சுகர் சிரப்பில் போடுறோம். ஒரு 1/2 hour போடுறோம். ஓகேங்களா? நல்லா இது நல்லா புசு புசுன்னு எல்லோரும் ஆயிடுவாங்க. புசு புசுன்னு ஆனோடனே அடுத்த நாங்கள் வரோம். அருமையான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிட்டு. யாருக்கெல்லாம் குலாப் ஜாமுன் பிடிக்குமோ அவங்க நல்லா இருக்குங்க. ஃபைனலி குலாப் ஜாமுன் ஃப்ரை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.